மாணிக்கம் தாத்தா அவங்க பையன் கூடயும் மருமக கூடயும் வாழ்ந்து வந்துன்னு இருந்தாரு. இவர் உப்பு மண்டி கடை வச்சிருந்தாரு. இவங்க கடை ரொம்ப நல்லாவே போயின்னு இருந்துச்சு. பெரிய வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் மூட்டை மூட்டையாக வாங்கின்னு போயின்னு இருந்தாங்க. தாத்தா, நான் இந்த இடத்த வாங்கிட்டேன் தாத்தா. நான் இங்கே பெரிய பில்டிங்காக ஒன்று கட்ட போகிறேன். இந்த ஓலை குடிசில் எல்லாம் கழிட்டுட்டு இங்கே தான் நிறையா கட்டு. இந்த இடத்தோட ஓனர் கண்டுக்கலன்னு பல வருஷமாக எங்கள் குடிசில் போட்டு வியாபாரம் நடத்தின்னு இருக்க போல. சரி கிளம்பு. என்னப்பா இது இப்படி திடீர்னு வந்து நிறைய கட்டு எதை கட்டுன்னு சொல்லின்னு இருக்கா? இப்படி திடீர்னு காலி பண்ணின்னு போ சொல்கிறேன். நான் எங்கப்பா போகிறது? கொஞ்ச நாள் டைம் கொடுப்பா. அது சரி, நீ என்ன வாடகையாக கொடுத்து நடக்க ஒழுங்காக இங்கே வந்து கிளம்பிடும். அப்புறம் நானா துரத்துனா அது வேறு மாதிரி ஆகிடும். நீயே ஒழுங்காக போயிடுங்க இருந்து. முத்து, இந்த இடத்த யாரோ வாங்கிட்டாங்களாம். நம்மளை இங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. திடீர்னு எங்கே போய் நம்ம தேடுறது கடையா? என்னப்பா சொல்கிற? காலி பண்ண சொல்லிட்டாங்களா? இந்த ஊரில் இருக்கிற எல்லா கடையிலையும் ஆளுங்க இருக்காங்க. எந்த கடையும் காலியாக வேற இல்லையே, என்ன பண்ணுறது? சரி, இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து முதல்ல காலி பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடையை தேடுவோம். நம்ம வீட்டாண்டே ஒரு பெஞ்சு போட்டு இதெல்லாம் வச்சு விற்கலாம். வாப்பா, இப்போதைக்கு என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. அப்போ இப்போதைக்கு என்னால் இதுதான்ப்பா பண்ண முடிஞ்சது. கொஞ்ச நாள் இப்படியே விற்கலாம்ப்பா. கடை எதனா காலி ஆனதும் நம்ம கடைக்கு மாறிடலாம்ப்பா. வாடகை கம்மியாக இருக்கிற கடை எதனா ஒன்று தேடி வைக்கிறேன்ப்பா அதுக்குள்ளே. பரவாயில்ல முத்து, எனக்கு இங்கே விற்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. சரி, கொஞ்சம் உப்பு மூட்டைலாம் டெலிவரி பண்ணணும். போய் பண்ணிட்டு வந்துருப்பா நீ. கொஞ்ச நாள் அந்த தாத்தாவும் அவங்க வீட்டு முன்னாடியே உப்பு வியாபாரத்தை ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்களும் வர ஆரம்பித்தாங்க. நல்லாவே போயின்னு இருந்துச்சு. ஐயோ, என்ன இது திடீர்னு இந்த மழை வேறு வந்துடுச்சு. அவன் வேறு வெளியே போயிட்டு இருக்கானே. இந்த உப்பு மூட்டைலாம் நினையுது. ஐயோ, என்னால் இந்த உப்பு மூட்டைலாம் தூக்கி வைக்க முடியல. என் கண்ணு முன்னாடி இப்படி நினையுது. எல்லாம் கரைஞ்சி போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏன்பா, என்னாச்சு? சோகமாக உக்காந்துன்னு இருக்கீங்க? இங்கே விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கப்பா. இல்லை மூத்து, மழை வந்துச்சுல்ல, எல்லா உப்பு மூட்டையும் நனைஞ்சு கரைஞ்சிடுச்சுப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ வேற இல்லையா? என்னால் அந்த உப்பு மூட்டைலாம் தூக்கி வைக்கவே முடியல. எல்லாம் ஏன் தப்பு தான். நம்ம வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மூட்டையை வச்சுனா 2 மூட்டை மட்டும் அந்த டேபிள் மேலே வச்சுருக்கணும். வீட்டில் இடம் இல்லைன்னு எல்லாத்தையும் வெளியே வச்சோம். இப்படி மழையில் நனைஞ்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு. கவலைப்படாதீங்க மாமா, எதனா நம்ம பண்ணுவோம். என்ன பண்ணுறது? கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துனே இருக்கு. நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கஷ்டம் மேலே கஷ்டம் வருதோ தெரியல. ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு யோசனை இருக்கு. அதை நான் சொல்கிறேன். ஏதாவது செய்யலாமா மாமா? நம்ம ஊருக்கு வெளியே ஒரு ஆறு இருக்குல்ல, அதில் போய் மீனெல்லாம் பிடிச்சின்னு வாங்க. நான் சமையல்லாம் கொஞ்சம் நல்லா செய்யறேன்ல, மீன் வறுவல் கடையனா போடுவோம் மாமா. நீங்கள் 2 பேரும் மீன் மட்டும் எனக்கு பிடிச்சின்னு வாங்க. மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கடை கூட நான் பார்த்துக்கிறேன். ஹெல்ப் பண்ணுறது மட்டும் நீங்கள் பண்ணுங்க, அது போதும். ஐயோ வேணுமா? நீ வீட்டை மட்டும் பார்த்துக்கோ. உனக்கு எதுக்குமா தரல? நாங்கள் எதனா கம்பெனியில் வேலையாவது கேட்டு பார்க்குறோமா? அப்படியெல்லாம் எனக்கு ஒரு தொல்லையும் இல்லை. கஷ்டப்படுற நேரத்துலையாவது உதவணும்ல. இவ்வளோ நாள் என்னை வீட்டில் இருந்து நீங்கள் பார்த்துக்கினீங்க. இதுக்கப்புறம் நான் வேலை செய்கிறேன். நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க மாமா. மாணிக்க தாத்தாவும் அவங்க பையனும் மீன் பிடிச்சின்னு வரத்துக்கு போனாங்க. மீனெல்லாம் பிடிச்சின்னு வந்து அதை கங்கா கிட்ட சமைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. இந்தம்மா, போதுன்ற அளவுக்கு மீன் பிடிச்சின்னு வந்திருக்கோம். ஆமா, செய்யலாம். எதனா மசாலா அரைக்கணும்னா கூட நான் அரைச்சி தரேன். ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. இந்த மீனை கழுவி க்ளீன் பண்ணி மட்டும் எனக்கு கொடுங்க. எனக்கு இந்த மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அப்படியாம்மா? சரி, ஒரு 10 நிமிஷத்துல க்ளீன் பண்ணின்னு வந்துடுறேன், இருமா. கங்காவும் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுன்னு இருந்தாங்க. இந்தம்மா, எல்லா மீனையும் க்ளீன் பண்ணியாச்சு. நான் கடை போடுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் அங்கே ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துரு கடைக்கிட்ட. எவ்வளோங்க ஆச்சு இந்த கூடாரம் செய்யறதுக்கெல்லாம்? ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பார்க்கறதுக்கே பீச்சில் இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோவா ஆச்சு? அதெல்லாம் நீ கேட்காதம்மா. அதுக்கப்புறம் இவ்வளோ ஆயிடுச்சேன்னு நீ கவலைப்பட்டுன்னு இருப்ப. சரி இரு, நான் போய் தண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். என்னம்மா, புது கடையா? எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட் மீன் கொடுமா. எவ்வளோ ஒரு மீன்? வாசனை ரொம்ப நல்லா இருக்குமா உன் கடையில்? ஆமாக்கா, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரு. ஒரு பிளேட் மீன் 50 ரூபாய். நல்ல பெரிய மீனாவே கொடுக்குவேன் நான். வாங்கி சாப்பிடுங்க. ஒரு கஸ்டமராக வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பெரியம்மா. வீட்டுக்கும் ஒரு 2 பார்சல் வாங்கி கூட பெரியம்மா. எனக்கு இன்னும் சாப்பிடணும்னு தோணினே இருக்கு பெரியம்மா. டேய் இப்போதும் ரொம்ப சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அப்புறம் நாளைக்கும் வீட்டிடம் வாங்கி தரேன் உனக்கு வாங்கி தராம இருப்பேனா நானு? கடையும் ரொம்ப நல்லாவே போயின்னு இருந்துச்சு. கஸ்டமர்ஸ் ரொம்ப அதிகமாகவே வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் மாதம் ஆனதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு சின்ன வீடையும் வாங்கினாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன கடையை வாடகை எடுத்து உப்பு பிஸ்னஸை திரும்பியும் ஆரம்பித்தாங்க. இந்த உப்பு பிஸ்னஸ் கூடவே வெளியே மீன் கடையும் வச்சாங்க. என்னோட உப்பு பிஸ்னஸ் திரும்பி வந்திருக்குன்னா அதுக்கு நீதாம்மா காரணம். உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலையும் பத்தாதுமா. நீ என் மருமகளை கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தேனோ தெரியல. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் மீன் கடையை பார்த்துக்கிறேன், நீங்க உப்பு கடையை பார்த்துக்கோங்க. என் வீட்டுக்காரரு நம்ம 2 பேர் கடைக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. நம்ம சொந்தமா இந்த வீடை வாங்கின மாதிரியும் கடையும் வாங்கணும் மாமா. அதுவும் ஒன்றும் இல்லை, 2 கடையை வாங்கணும். உப்புக்கு 1, மீனுக்கு 1. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக மாற ஆரம்பிச்சது. மாணிக்கம் தாத்தாவோட மருமக பேரை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.